Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன கதையில் நம்ம பார்த்தோம்ல, நோவா அப்படியே பேழையிலேருந்து இறங்கி அப்படியே பூமியில் எல்லாரும் அப்படியே இறங்கிட்டாங்க. இப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தட்டையும் சொன்னார், நீங்கள் பேழையில் கொண்டு வந்தீங்கல்ல மாம்ச ஜீவன்கள், பூமியின் மீதெங்கும் விதை தரும் வித்துக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அதை வச்சு நீங்கள் பூமியில் பயிரிட்டு நல்ல செழிப்பாக வளருங்கள்னு சொன்னோடனே நோவா தன்னுடைய மனைவி சேம் காம் யாப்பேத் எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே கொண்டு வந்த எல்லா விதைகளை அப்படியே போட்டு பூமி மீதெங்கும் அப்படியே பழுகி பெருகி நிறைய திரள் கூட்டம் ஆகிட்டாங்க. போன கதையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? இனி மனுஷ நிமித்தம் பூமியை நான் சபிப்பதில்லை அப்படின்னு சொன்னார். இங்கே ஏசப்பா ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாரு, என்னன்னா நான் இனிமேல் ஜலத்தினால பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அதுக்காக மழை பெய்யாதுன்னு கிடையாது. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் மழையை தருவார், நமக்கு நல்ல விளைச்சலை தருவார், பூமியின் பலனை நம்ம நிச்சயமாக திருப்தியாக சாப்பிடுவோம். ஆனால் நோவா காலத்தில் பெய்த மழையே மாதிரி 40 நாள் கண்டினியூவாக நான் இனி என்ன பண்ண மாட்டேன், பெய்ய வைக்கவே மாட்டேன். அதனால நீங்கள் சந்தோஷமாக பூமியில் விதை தரும் செடிகளை எல்லாம் போட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு பழுகி பெருகுங்கள்னு ப்ளஸ் பண்ணி ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செஞ்சார். என்ன தெரியுமா? வானத்தில் ஒரு பெரிய வில்ல போட்டார். நம்ம என்ன சொல்கிறோம், வானவில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை? அதில் எத்தனை கலர் இருக்குது? 7 கலர்ஸ் இருக்குது இல்லை? பார்க்குறதுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பாரு தம்பி தங்கச்சி, இது எப்போ போட்டது, யார் போட்டது? இது 40 நாள் மழை பெய்து ஜனங்களெல்லாம் அழிக்கப்பட்டு பேழை செஞ்சு பேழையிலிருந்து வந்த புது ஜனங்கள் திருப்பியும் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் வானத்தில் போட்ட ஒரு உடன்படிக்கை தான் இந்த வானவில். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப நாள் மழை பெஞ்சோன்னா என்னடா இந்த மழை இப்படி பெய்யுதே அப்படின்னு சொல்லி. ஆனால் திடீர்னு சொல்லிட்டு லைட்டாக வெயில் அடிக்கும். வெயில் அடித்தோன்னா வானத்தில் பெரிய வில் இருக்கும், அதில் ஒரு 7 கலர்ஸ் இருக்கும். அதை தாத்தா பாட்டிங்கெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, பத்தியா வானவில் வந்துச்சு, இனி மழை பெய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ போட்டது? அன்றைக்கு போட்டது. யார் போட்டது? ஏசப்பா போட்டது. அதில் எத்தனை கலர் இருக்கு? 7 கலர். இது என்ன அடையாளம்? இனிமேல் நான் உலகத்தை ஜலத்தினால அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா போட்ட உடன்படிக்கை தான். தம்பி தங்கச்சி, கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லை? நம்ம கேட்டுட்டு வர ஒவ்வொரு ஸ்டோரிஸை பார்க்கும்போதும் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குதுல்ல? அப்படியே அந்த ஏசப்பா படைப்புலேருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரும்போது நமக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுல்ல? அப்படிப்பட்ட ஏசப்பாவுக்கு நமக்கு எப்பவும் நன்றி உள்ளவங்க தான் இருக்கணும். சரியா? இன்றைக்குள்ள வேத வசனத்தை நம்ம படிப்போமா? நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கும் என்றார். ஆதியாகமம் 9:13. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கும் என்றார். ஆதியாகமம் 9:13. ஜெபம் பண்ணுவோமா? கண்ணை மூடுங்க, கைகுப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, 40 நாட்கள் ஆண்டவரே ஜலத்தினால் ஆண்டவரே இந்த பூமியை அழித்து மறுபடி இனி ஜலத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி எங்களுக்காக வானத்திலே வில்லை போட்டு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தின எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் பாதுகாத்து இருக்கிறீர், அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சரி குட்டீஸ், மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.